வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, சேம் அதே ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் அட்டாக். பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து பைண்ட் ஷெல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எதுக்காக நான் பைண்ட் ஷெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் டைமில் ஒரு அட்டாக்கர் வந்து பைண்ட் ஷெல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக, எந்த ஒரு ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரிவர்ஸ் ஷெல்லை யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு ரியல் டைமில் ஃபைல் அப்லோட் மூலிமா ஒரு ரிவர்ஸ் ஷெல் போடுறேன், அந்த ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் வருது. ஓகே, இதுவே ஒரு அந்த அப்ளிகேஷனோட டெவலப்பரோ இல்லை அந்த சிஸ்டம் அட்மினோ வந்து பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சம்மந்தமில்லாத ஒரு கனெக்ஷன் போகுது, எங்கே போகுது, அந்த ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக மாட்டிக்கும். ஸோ தட் அட்டாக்கர் வந்து ஈஸியாக மாட்டிப்பாங்க. ஸோ அதனால தான் அட்டாக்கர்ஸ் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபைல் அப்லோட் வல்னரபிலிட்டின்னு வரும்போது அவங்க கண்டிப்பாக பைண்ட் ஷெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ரிவர்ஸ் ஷெல் வந்து அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ தட் பைண்ட் ஷெல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வரில் ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு அந்த சர்வர் வந்து அந்த போர்ட்டில் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒரு அட்டாக்கர் எப்பெல்லாம் தேவையோ அந்த போர்ட்டில் போயிட்டு அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா அட்டாக்கர் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட சைடை வந்து ரொம்ப சேஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து அதிகமாக அட்டாக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு அட்டாக் தான் நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம DVW யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேக்கர்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் வரி, இது வந்து ஒன்றும் ரியல் ஷாப்பிங் வெப்சைட்லாம் கிடையாது கைஸ். இது ஜஸ்ட் ஒரு டெமோ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சைட்டில் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு வெப் ஷெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பைண்ட் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெல் இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு பைண்ட் ஷெல். ஸோ அந்த ஷெல் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஷெல் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஷெல் தான். ஓகே, ஸோ B374K அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்டாப்ல தேடுங்க. ஸோ இந்த லிங்க்குக்கு வாங்க. ஓகே, ஸோ அதோட லிங்க் நேம் கூட பார்த்தீங்கன்னா B374K தான். ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா, ஓகே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்படி வரும். இதை டவுன்லோட் பண்ணாதீங்க, இங்கே மேலே ரிலீஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ இந்த சோர்ஸ் கோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ 1 செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி அது ஆக்சுவலாக ஜிப் ஃபைலு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற ஒரு ஃபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம அப்லோட் பண்ண போகிற ஒரு மலீஷியஸ் PHP ஃபைல். ஓகே, இது வந்து ஒரு வெப் ஷெல். ஸோ இந்த ஷெல்லை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஹேக்கர்ஸான் வெப்சைட்க்கு வரேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ஆக்சுவலாக அப்லோட் ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் வெப்சைட் இருந்துச்சுன்னா அப்லோட் ஃபீச்சர் எங்கே வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? எஸ், ஆப்வியஸாக நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதில் ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மேலே வந்து சைன் அப் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நான் நியூ யூசர்னு கொடுத்துட்றேன். கைஸ், டு நாட் கிவ் யோர் ரியல் இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு ரியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க, இது எல்லாமே ஃபேக்கு தான். ஓகே, ஸோ அதனால் ஃபேஸ்புக்கு அந்த ட்விட்டர் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் கிவ் சம் ரேண்டம் ஃபேக் நேம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் வந்து லஃப்மேன், லாஸ்ட் நேம் வந்து ப்ராக்ஸி, யூசர் நேம் வந்து லஃப்மேன் ப்ராக்ஸி அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் இமெயில் வந்து lufman@email.com. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து QWERTY அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன், QWERTY. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு வேளை ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் திருப்பி கூட இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து நான் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இது நார்மலாக ரிஜிஸ்டர்னு கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் காட்டும். ஒன்றுமே இல்லை, இந்த எரர்லேருந்து திருப்பி பேக்கில் வரணும், பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு லாகின் ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து ஆஸ் அன் யூசர், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ப்ரொஃபைலில் போயிட்டு நான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் நான் செட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, பிகாஸ் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் எடிட் ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா லஃப்மேன் LUFFMAN. ஸோ இதான் என்னோட ப்ரொஃபைல் பிக்சர். ஃபோன் நம்பர் ஏதாவது சும்மா நான் ரேண்டமாக ஏதாவது கொடுக்குறேன். ஓகே, அண்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் அவதார் இமேஜ். ஸோ இது கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வருது, என்னால் அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட அந்த மலீஷியஸ் PHP ஃபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஃபைலை வந்து நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் அவதார். ஸோ என்னோட ஃபைல் வந்து டவுன்லோட்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டேன்.
ஸோ இதுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகே, PHP. ஸோ இதை நான் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். லெட்ஸ் சி. ஓகே, பார்த்தோன்னா லோட் ஆகிடுச்சு. ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே சேவ் கொடுக்கலாம், இல்லை சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுக்கலாம். நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்லோட் ஆகிடுச்சு கைஸ். ஏன் தெரியுமா, நம்ம அப்லோட் பண்ணது என்னது, ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், அவதார். கரெக்டாக அது வந்து ஆப்வியஸாக எப்படி இருக்கணும், ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒரு PHP. அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபைல் வந்து கிராஷ் ஆன மாதிரி காட்டுது. பிகாஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக வேண்டியது ஒரு பிக்சர் தான், பட் ஆனால் அது வந்து நம்ம ஒரு PHP ஃபைல்னால அது கிராஷ்டு மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் எப்படி ரன் பண்ண போகிறேன், பிகாஸ் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரன் பண்ணதுனால தான் நம்மளுக்கு ரிவர்ஷல் வந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜஸ்ட் அந்த ஃபைல் மேலே, அந்த PHP ஃபைல் மேலே நான் கிளிக் பண்ணதுனால நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நான் எப்படி இதை ரன் பண்ணுவேன், ஓகே, இது மேலேயும் பிக்சர் மேலேயும் நான் கிளிக் பண்ணுறேன். நான் இது மேலே கிளிக் பண்ணால் எனக்கு ட்ராப் டவுன் தான் காட்டுது. ஓகே, என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபைலை வந்து நான் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு வியூ இமேஜ்னு கொடுத்தா போதும். வியூ இமேஜ்னு கொடுத்தா ஆப்வியஸாக இன்னொரு டேப்பில் அது பேஜ் ரன் ஆக தான் போகுது. ஓகே, ஸோ நான் வியூ இமேஜ்னு கொடுத்தனே பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பிக்சர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நம்ம அந்த பிக்சரை வியூ பண்ணுறோம், ஆனால் இந்த இடத்துல அந்த பிக்சர் வியூ ஆகலை, நம்ம கொடுத்துருக்க அந்த PHP ஃபைல் தான் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த PHP ஃபைல் வந்து இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸாக அந்த ஃபைலை டவுன்லோட்ஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த B374K அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ரீட்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, டிஃபால்ட் பாஸ்வேர்டு இதுதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட், என்டர். ஓகே, இது வரல. ஏன் தெரியுமா, பிகாஸ் நான் வந்து இதோட காப்பி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்பேஸோட. ஆமாம், எஸ். ஸோ வெறும் B374K அதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட், என்டர். இதுதான் கைஸ் ஆக்சுவலி வெப் ஷெல். இதுதான் ஆக்சுவலாக பைண்ட் ஷெல். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் சர்வர்லேயே இந்த ஃபைலை லோட் ஆகி அந்த வெப்ஷெல் வந்து சர்வருக்குள்ளே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலிமா அட்டாக்கரால் சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் அட்டாக்கர் தான் இந்த வெப்ஷெல் மூலிமா கனெக்ட் ஆகுறாரு. ஓகே, ஸோ அட்டாக்கர் வந்து ஈஸியாக அது மூலிமா சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு இந்த பர்டிகுலர் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வெப்ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா சர்வரோட எல்லா ஆக்சஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துரும், அந்த வெப் அப்ளிகேஷனுக்குள்ளேயே கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சர்வரில் என்ன மாதிரி நெட்வொர்க் பேஸ்ட் இன்ஃபோ. ஓகே, இது நெட்வொர்க் பேஸ்ட் இன்ஃபோ இல்லை. ஓகே, பேக் எண்டில் முதல்ல இன்ஃபோ பார்த்துடலாம். இதுதான் ஆக்சுவலாக பேக் எண்டில் இந்த ஹேக்கர்ஸான் ரன் ஆகிட்டு இருக்க சர்வரோட இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் இருக்க சர்வரோட IP, ஒரிஜினல் IP. ஓகே, அண்ட் இந்த பேஜ் வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், பிகாஸ் நான் என்னோட IP இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, நான் என்னோட IP நான் கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சர்வரோட IP காட்டும் அண்ட் உங்களோட IP காட்டும். ஓகே, ஆனால் இந்த உங்களோட IP இந்த இடத்துல காட்டுறதுனால நீங்கள் வந்து சேஃப் கிடையாது. மோஸ்ட்லி அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல அவங்களோட IP காட்டக்கூடாதுன்னா they will use proxy. ஓகே, ப்ராக்ஸி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஓன் IP வந்து கண்டிப்பாக ஹிடன் ஆகிடும். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, அண்ட் பேக் எண்டில் என்ன மாதிரி சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, அப்பாச்சி சர்வர். ஓகே, இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு வெளியில் காமிச்சிடுது. ஓகே, அண்ட் சர்வரோட இன்ஃபோ பண்ணால் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக கட் அண்ட் ரைட்டாக எல்லாத்தையுமே காட்டுது. ஓகே, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து ரூட் பார்ட்டிஷன் என்ன இப்போதைக்கு என்ன ஃப்ரீ சைஸ் இருக்குது எல்லாமே காட்டுது. ஓகே, பேக் எண்டில் அண்ட் என்னென்ன மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரீடபிள். ஓகே, ஸோ அதை வேறு ஓப்பன் பண்ணி வேறு காமிச்சிருச்சோ, நைஸ். ஓகே, குட். ஓகே, இவங்களோட பாஸ்வேர்ட் ஃபைலை பார்க்கலாம். ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் நேம் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, தென் வாட் எல்ஸ், அவங்களது ரொம்ப முக்கியமான இடம் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேக்கெண்டில் என்ன ஹோஸ்ட் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைக் இப்போதைக்கு ஹோஸ்ட் எதுவும் இல்லை. ஃபைன். இது மட்டும்தான் கிடையாது கைஸ். இப்போ சர்வர் இன்ஃபோ எடுத்துடுறேன், CPU இன்ஃபோ பார்க்கலாம். பேக் எண்டில் அவங்களோட CPUவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாமே என்னோட மிஷின் கிடையாது கைஸ். பேக் எண்டில் அந்த சர்வர் ஹேக்கர்ஸானோட சர்வர் சைட். ஸோ இந்த மாதிரி ஃபுல் மெமரி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் அவங்களோட பார்ட்டிஷன்.
ஸோ அவங்கள பார்ட்டிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்க்கலாம். ஓகே அண்ட் வாட் எல்ஸ் வி கேன் சி லைக் ஓகே எக்ஸ்ப்ளோர் கொடுத்துருன்னு வச்சிங்களேன். உள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸுமே பார்த்தீங்களா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் இங்கே இருக்கா, இந்த ஃபைல் தான் நம்ம ஆக்சுவலாக அப்லோட் பண்ண ஃபைல். ஓகே ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம வேணால் செலக்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கடைசியில் வரும்போது டெலீட் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ் ப்ளீஸ். ஓகே ஏன்னா பிகாஸ் இந்த சைட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வைக்க தேவையில்லை. ஓகே இந்த ஹேக்கர்ஸோனா ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த அட்டாக்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே அப்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி பாருங்கள். இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு தென் யூ கிளிக் ஆன் டெலிட். ஓகே ஸோ டெலிட் பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கெட் காட். ஓகே காய்ஸ் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பைண்ட் ஷெல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷெல்லை அப்லோட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ரிவர்ஸ் ஷெல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பைண்ட் ஷெல் மூலிமா கூட நீங்கள் ஒரு அட்டாக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் guys. So thank you so much for watching this video.